எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஹாஸ்டலில் தபலா வாசிப்பான். அவன் என்னாச்சுனாக்கா அந்த காலத்துலலாம் தை பிருந்தாவன் சாயங்காலம் டெய்லி கூப்பிடுவார் சுவாமி. பாய்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு ஜூலாவை சுற்றி உட்காந்துருப்போம். சுவாமி ஒவ்வொரு நாளும் ஏதாவது விசித்திரமாக ஏதாவது பண்ணுவார், ஏதாவது க்ரியேட் பண்ணுவார், ஏதாவது டிஸ்கோர்ஸ் கொடுப்பார், பேச சொல்லுவார். அந்த மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெய்லி. நம்மளோட அப்பா அம்மாக்கே அவ்வளோ டைம் இருக்காது நம்ம கூட, இல்லையா? அப்பா அம்மாக்கே டைம் இருக்காது, குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு அவள் வேலையை பார்த்துப்பா. அதனால தான் இப்போல்லாம் சொல்கிறா இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறது. இப்போ என்ன இருக்குனாக்கா மாதா பிதா கூகுள் தெய்வம். ஏன்னா குழந்தை கொஸ்டின் கேட்கணுன்னா யாரும் இல்லை, கூகுளுக்கு தான். அப்படி அந்த மாதிரி. சரி, இந்த தை பிருந்தாவன் செஷனுக்கோசரம் பாய்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டுருப்பான். அதுக்கோசரம் முன்னால் சுவாமி பக்கத்தில் உட்காந்து, ஏன்னா சுவாமியை தொடலாம், சுவாமி கால் ப்ரெஸ் பண்ணலாம், பாத சேவா பண்ணலாம். சுவாமி சில வாட்டி நின்று டிஸ்கோர்ஸ் கொடுத்தா நம்ம தலைமையில் கை வச்சுட்டு அப்படி பேசுவார். அந்த மாதிரி சான்ஸு. ஸோ எல்லா பசங்களுக்கும் அந்த சான்ஸ் ஃபஸ்ட்டு மினால் போகணுன்ட்டு ஆசை. ஸோ சுவாமி என்ன பண்ணுவார்னா, எல்லோரும் உட்காந்துருப்போம், சுவாமி அப்படிம்பார். உடனே ஒரு பெரிய வெள்ளம் வரா போல் எல்லாம் ஓடி போகும். ஒரு நாள் வார்டன் பார்த்தார், இது முடியாதுப்பா. ஏன்னா அந்த போகிற இதில் வேகத்தில் ஏதோ டேபிள் எல்லாம் வச்சுருந்தா ஒரு நாள், டேபிள் மேலே தண்ணியெல்லாம்ட்டு எல்லாம் அப்படியே செதறி போயிடுது. எல்லாருக்கும் பயம், சுவாமி என்ன சொல்ல போகிறார். சுவாமியோட கிளாஸு, வெள்ளி கிளாஸு, தண்ணி விட்டு சுவாமி உள்ளே வந்தார். யாரும் திட்டலை, ஹார்சஸ் அப்படின்னார். குதிரைங்க. குதிரைனா என்ன, சஞ்சலத்துவம் இல்லையா? அன்றைக்கே பாட்டோம், அஸ்வா விஸ்வா அப்படின்னு சுவாமி சொன்னார். வார்டன் பார்த்தாரு, இது முடியாதுப்பா. அந்த கடைசி நிமிஷத்தில் விடுறதுக்கு பதிலாக நம்ம முன்னாலேயே லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒருத்தராக விடலாம் அப்படின்ட்டு. சரி, அவர் என்ன பிளான் பண்ணார்னாக்கா, ஹாஸ்டலில் மத்தியானம் சாப்பாடானோன்னு ஒரு பெல் அடிப்பா, எல்லோரும் போய் லைனில் நிற்கணும். அதை நோட் பண்ணிப்பான், அந்த 1.1 1.2 அப்படின்ட்டு நோட் பண்ணிப்பான். அப்போ போய் சாயங்காலம் அந்த இது பிரகாரம் போகணுன்ட்டு. பட் இந்த மாதிரியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். சரி, சாயங்காலம் பஜனுக்கு சாய் ரமேஷ் ஹாலில் உட்காந்துருப்போம். அதே லைனில் போகும். சுவாமி உள்ளே போனப்புறம் கூப்பிட்டு அனுப்புவார். ஸோ இந்த பையன் என்ன பண்ணான்னா, 5வது லைன்லேருந்து முதல்ல 4வது லைனு, 4வது லைன்லேருந்து 3வது லைன், 3வது லைன்லேருந்து 2வது லைன், ஸ்லோவாக அப்படி போயின்னு இருக்கான். வாதியார் பிடிச்சிட்டார். ஏய் முத்து பையனை கூப்பிட்டு, கெட்டப், கோ லாஸ்ட், கடைசியில் போ. சரி, ஒன்றும் பண்ண முடியாது வாத்தியார். அதனால் அவன் போய் லாஸ்ட்டில் உட்காந்தான். எல்லோரும் போனப்புறம் கடைசியில் போய் உக்காந்தான். இன்றைக்கி ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கான் தை பிருந்தாவனில். எனக்கு ரொம்ப வருத்தம், சான்ஸ் போயிடுதே, அந்த வாத்தியார் பிடிச்சிட்டாரே அப்படின்ட்டு. அப்போ சுவாமி வந்தார். சுவாமி ஜூலாவில் நின்றுட்டு யாரோ தேடுறார். வாடெக்கடா தபலா பாய் முத்து அப்படின்னு கேட்டார். இந்த வாத்தியாரே அவனை போய் கூப்பிட்டாரு. சுவாமி இஸ் காலிங் யூ அந்த கார்னர்லேருந்து. சுவாமி அவனை கூப்பிட்டு, இங்கே வா, இங்கே உட்காந்துக்கோ அப்படின்னார். ஸோ மினால் உட்காந்தா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ சுவாமி சொல்கிறார், நீ ஏன் அழுதுந்த அப்படின்னு கேட்டார். அவன் ஒன்றும் சொல்லலை. ஏன் அழுதுந்த அப்படின்னு சுவாமி சொல்கிறார், எவ்வளோ பேரோ உலகத்தில் அழறா, நான் இந்த மாதிரி கேட்பேனா? கேட்குறதில்ல. உன்னை ஏன் கேட்குறேன்? நீ எனக்கோசரம் அழுத,
எனக்கோசம் அழுத, அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன். நம்ம எவ்வளவோ இதுக்கு அழறோம் இல்லையா? எவ்வளோ